கண்டிப்பாக நல்லது நடக்கும். மந்தவெளி அம்மா நினச்சிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். விரதத்தில் உண்மையாக இருக்கணும். உங்க அறிவே இல்லையாமா? இங்கெல்லாம் கூட்டு வருவாங்க சொல்லிருக்கேன் நானு. என்னதாம்மா பிரச்சனை? என்னதான் ஆச்சு? எதுதான் அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் டாக்டர் வந்து ஒன்று குழந்தையே இல்லை, குழந்தையே பொறுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு வா கோயிலை சுற்றி வா, மண்சோறு சாப்பிடு அப்படின்லாம் சொல்கிறாங்கங்க. அப்போ தாங்க நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போனீங்க. நீ எதுக்கும் அழாத, ஃபீல் பண்ணாத, சரியாம்மா? நான் இருக்கேன் உன் கூட, ஓகேவா? என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு, சரியா? கொண்டாட்டி கட்டி மாட்டான். ஒரு புள்ள பெக்க வக்கு இல்ல, இருக்கே இங்க கொஞ்சது. சொல்லிட்டேடி, என் பையன்கிட்ட எல்லாத்தையும் வெத்தி வச்சுட்டியா? நீ நான் வேணாலும் நினைச்சுக்கோ, என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிதான் ஆவ நானு. எத்தனை காலத்துல தான் நானும் பேரம் பேத்தி பார்க்காம போயிருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு சாவலுக்குள்ள நான் பேரம் பேத்தி பார்த்துதான் ஆகணும். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போய் உன் சிநேகிதியாகிய துளசியை பாரு. என்னங்க ஆச்சு? என்ன இது? எனக்கு தெரியும், அப்பவே கடவுள் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது உணர்ந்தாரு. இவங்க தப்பான எண்ணெல்லாம் இருக்காது. என்ன ஆச்சு எனக்கு? பின்னாடி எங்க மாமியார் குழந்தை இல்லைன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்க வீட்டுக்கார பதில் 2வது கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க. பைபிள்ல எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க, சரியா? முதியோர்ல கூட குழந்தை கடவுள் கொடுத்தாரு. அது போல அவங்க கடவுள் அவங்க குழந்தை கொடுத்தாரு. நீ காத்துனது. நீ அவங்க வீட்டுக்காரர் நைட்ல கடன் முடிச்சு ப்ரேயர் பண்ணுங்க. ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? ஆஃபீஸ்லமா? அப்படியா, கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? உடம்புக்கு ரொம்ப முடியல. இது வந்துட்டமா, நீ பார்த்துரு. சரிங்க. மா என்ன ஆச்சுமா? முடியலன்னு ஃபோன் பண்ண. தலை ரொம்ப வலிக்குதுங்க, கேராக இருக்கு. எப்பத்துல இருக்குமா? காலையிலேருந்து இருக்குதுங்க. சரி, ஹாஸ்பிட்டல்லாம் போகலாமாம்மா? வேணாங்க. வேணாவா? ஏன்? செட் ஆகுது தானே? சாப்பிட்டியாம்மா? இது உண்மையாமா? ஆமாங்க. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.